பிரைஸ் அலாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, 34ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம். நம்ம கர்த்தர தேடும்போது நம்ம வாழ்க்கையில என்னலாம் நடக்க போகுதுன்றது தான் இந்த சங்கீதத்துல நம்ம ஒரு சில வசனத்த தியானிக்கலாங்க. 4ஆம் வசனத்துல, "நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார்." ஆமாங்க. நம்ம எல்லாத்துக்குமே பயப்படுறோம் இல்லையா? ஆண்டவரே! இது நடக்குமா? நடக்காதா? இந்த காரியம் செய்யலாமா? வேணாமா? ஆண்டவரே! இப்படி இருக்கா? அப்படி இருக்குன்னு நெறைய மனிதர்கள குறிச்சு கூட நம்ம பயப்படுறோம். ஆனா, கர்த்தர் பாருங்க, அவர நோக்கி நம்ம பார்க்கும்போது, அவர தேடும்போது, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மட்டும் இல்லங்க, எல்லா பயத்துக்கும் நம்மள நீங்கலாக்கி விடுறார். அந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னங்க கவல? எத குறிச்சும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, "அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லையாங்க." நாம அவர நோக்கி பார்க்கும்போது, நம்ம முகங்கள் பிரகாசம் அடையிறத, நம்மள சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மள நிந்திக்கிற ஜனங்கலாம் அறிந்து கொள்ளும்படியா கர்த்தர் செய்வாராம். நம்ம முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதுங்க. எந்த இடத்துலயும் கர்த்தர் நம்மள வெட்கப்படுத்த மாட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல, அவர தேடும்போது, அவர தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த நன்மைகள கர்த்தர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க. 6ஆம் வசனத்துல, "இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி ரட்சிக்கிறார்." பாருங்க, ஏழை கூப்பிட்டாலும் சரி, எப்பேர்ப்பட்டவங்க எந்த சூழ்நிலையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறோமா, நீங்க அவர நோக்கி கூப்பிடுங்க. யார கூப்பிட்டாலும் நம்மள எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீங்களாக்கி, நம்மள ரட்சிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. எத குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உண்மையா தேடுனீங்கன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூடவே குடுப்பார். ஆசீர்வாதத்த தருவார். அந்த கீழ வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு நம்ம பயந்து, நம்ம அவர் வழியில் நடக்கும்போது, அவர் உண்மைய தேடும்போது, கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கி, நமக்கு ஒரு பாருங்க, ஒரு பாதுகாப்பா இருந்து, எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மள விடுவிக்க தேவன் ஒரு தூதனையே நமக்காக அனுப்புவாராம். பாருங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்த தாங்க எல்லாருமே இந்த உலகத்தில எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் அதில உண்மையா இருங்க. கர்த்தர உண்மையா தேடுங்க. அவர நோக்கி நீங்க பாருங்க. நிச்சயமா நீங்க எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களையும், உங்க குடும்பத்தையும் வழி நடத்துவார். அது மட்டும் இல்ல, கடைசியா ஒரு வசனத்த படிச்சுருவோம். 8ஆம் வசனத்துல, "கர்த்தர் நல்லவர் என்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்." நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, நிச்சயமா அவர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்கள விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். 10ஆம் வசனமும் நம்ம ஒரு வாட்டி வாசிச்சுருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 34ல 10 சங்கீதம். "சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது." பிகினிங்கும் நம்ம தேடுறத குறிச்சு பார்த்தோம். முடிவுலயும் நம்ம தேடுறத குறித்து முடிக்கிறோம். ஸோ இதில என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர தேடுனா நமக்கு பயம் இல்ல. நம்மளுக்கு எந்த ஒரு தீமையும் இல்ல. நமக்கு செவி குடுப்பாரு. நம்ம முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வாரு. அது மட்டும் இல்ல, நம்ம கூப்பிடும்போது நம்ம இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி நம்மள விடுவிப்பாரு. அது மட்டும் இல்லங்க, அவர் நல்லவர் என்பத நம்ம ருசிச்சு பார்த்துட்டோம்னா, அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்துட்டோம்னா, நிச்சயமா நம்மள எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவிப்பார். இந்த வார்த்தை விசுவாசிங்க. கடைசியா நம்ம படிச்சது போல, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்னியா இருக்குங்க. அவர தேடுனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தைய விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.